போலீஸ் ஆஃபீஸர் மேலே கோவம் வருது உங்களுக்கு. சரி ரைட்டு, அவர் எடுத்தாரு வெளியிட்டார் ரைட்டு. இப்படி பேசியதை வெளியிட்டது குற்றம்ங்கிறீங்களே, பேசியது குற்றம் கிடையாதா? இப்படி பேசலாமா? தரக்குறவா? சண்டாலானேங்கிற வார்த்தையை பேசலாமா? கேட்டால் அந்த கட்சியில் பாட்டில் இருக்க இருக்கணும், ஏடிஎம்கே பாட்டில் இருக்கு, அந்த அங்கே இருக்கு இங்கே இருக்கலாம் சொல்லி ரைட்டு. அது ஒரு சாதியை குறிக்கிற சொல்லு. யாரு வேற வழி இல்லை, இனி அதிகாரத்தை அடையலைன்னா அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. எவ்வளோ நாளைக்கு வசூல் பண்ணி சாப்பிட்டு வாழ முடியும்? இங்கே ஒரு காலகட்டம் வரைக்கும் ஈழத்தமிழர்கள் நிதி கொடுத்தாங்க. சிபாரிசுலாம் பண்ண முடியுமா சார்? சிபாரிசுங்கிறது என்ன? அவங்க தகுதியற்றவங்களா? அவங்க ஐபிஎஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். பக்கத்து மாவட்டத்தில் போடக்கூடாது ஏதாவது அரசியல் சட்டத்தில் எழுதியிருக்காங்களா? அரசியல் சாசனத்தில் இருக்கா? பக்கத்து மாவட்டத்தில் ஐபிஎஸ் ஆக ஒரு கணவனும் மனைவியும் இருந்தா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து வேணா சட்டத்தை வேணா திருத்துங்க, அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? கைபர் கணவாய் வழியாக வந்த ஆரியர்கள் இருக்கான்ல, அவன் இந்த மண்ணின் மைந்தரே கிடையாது. அவன் தமிழ நீச பாஷைங்கிறான், சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறான். அவனை இவன் என்ன சொல்றான்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியில தூய தமிழருங்கிறாங்க. கேட்குறேன், இவர் எஸ்பிட்ட போய் இவர் நீ சட்டையை கட்டிட்டு வரலாம் சொல்றாருல. வீரலட்சுமின்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, என் வீட்டுக்காரர் குத்துச்சண்டை வீரரு, பாக்ஸர். அவரு நீ சண்டைக்கு ஒத்தைக்கு ஒத்தவான்னு கூப்பிடுச்சுல, நீங்க போனீல? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சீமானுக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாகவே. அது சாதாரணமாக ஒரு கருத்து மோதல் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி வழக்கு போடுறது, இவருக்கு பதிலாக இவர் ஒரு விஷயம் சொல்கிறது, அவர் ஒன்று சொல்கிறது, இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறது. சீமான் அவர்கள் ஒரு பெரிய கட்சியோட தலைவராகிட்டார், இன்றைக்கி கணிசமான வாக்குகள் வாங்கிட்டார், அடுத்த ஒரு இலக்கு எங்கேயோ இருக்குது. அப்படின்னும் போது ஏன் வருண்குமார் கிட்ட இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காரு? என்ன காரணம்? வருண்குமார் கலைஞர் அவர்கள் குறித்து ஒரு தவறான வார்த்தையை சொன்னபோது அதற்கான வழக்கு பதிவு செய்தது அப்படிங்கிற ஒரு முறையில் அப்போ நம்ம சாட்டை துரைமுருகனை கைது செய்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவருடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான பதிவுகளை எல்லாம் அவர் எடுத்தார். அது திருச்சி சூர்யா மூலமாக ஒரு ஆடியோவாக வெளிவந்தது தான். அந்த காளியம்மாவை பற்றி மசுறு பிசுறுன்னு பேசுனது, அது ஒரு பிசுறு தட்டி விடு அப்படின்னு சொன்னது, இது மாதிரி நிறையா விஷயங்களை வெளியிட்டதற்கு, இந்த ரகசியங்களை எல்லாம் வெளியிட்டது இவர் தான் வழக்கு பதிவு செஞ்சார் என்கிற கோபம் இவருக்கு இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட கோபம் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சி நிர்வாகியோட சீமானவர்கள் பேசினதை ஏன் சாட்டை துரைமுருகனுடைய இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் பேசின சாட்டை துரைமுருகன் யாருன்னு கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம், சாட்டை துரைமுருகன் எதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணார்? அவரோட ஃபோன்லேருந்து எடுத்ததா நீங்கள் தான் சொல்கிறீங்க, நம்ம சொல்லலை, அவர் சொல்கிறார். அப்போ அவர் ஃபோனில் அது ஏன் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ உங்களை நீங்கள் பேசுகிற, முறைகேடாக பேசுகிற, நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிற அல்லது மரியாதை குறைவாக பேசுகிற அதையெல்லாம் ஒருத்தர் ஆவணப்படுத்தி இருக்கிறாரு. அவர் மேலே கோபம் வராமல் போலீஸ் ஆஃபீஸர் மேலே கோபம் வருது உங்களுக்கு. சரி ரைட்டு, அவர் எடுத்தாரு வெளியிட்டார் ரைட்டு. இப்படி பேசியதை வெளியிட்டது குற்றம்ங்கிறீங்களே, பேசியது குற்றம் கிடையாதா? இப்படி பேசலாமா? தரக்குறவா? சண்டாலானேங்கிற வார்த்தையை பேசலாமா? கேட்டால் அந்த கட்சியில் பாட்டில் இருக்க இருக்கணும், ஏடிஎம்கே பாட்டில் இருக்கு, அந்த அங்கே இருக்கு இங்கே இருக்கலாம் சொல்லி ரைட்டு. அது ஒரு சாதியை குறிக்கிற சொல்லு. அது ஒரு மறைந்த தலைவர், அவர் உயிரோடையும் இல்லை. ஒரு மறைந்த தலைவர் குறித்து நீங்க வரலாற்று பூர்வமான அவர் செய்த அரசியல் பிழைகளை பேசலாம். தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள நீங்க நுழையிறீங்க. தனிநபர் தாக்குதலுக்கு நீங்க அவரை குறித்து அவதூறா பேசுனீங்கன்னா அந்த கட்சிக்காரன் கோவப்படுவான் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். இது மூலமா நீங்க அடைய நினைக்கிற திட்டம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. இது மூலமா நீங்க என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த பிளான் என்னவா இருக்கணும்னா, என் கருத்து, திமுகவை அதிகமா திட்டுனா அதற்கான அரசியல் ஆதாயத்தை எதிர்த்தரப்பிடம் பெறலாங்கிற கணக்கு தானே, வேற ஒண்ணுமே இல்லை. அதிமுக கிட்ட கிடைக்கும். ஆமா, அவருக்கு இப்போ என்னன்னா, சீமான் அவர்கள் 14 ஆண்டு காலம் கட்சி நடத்திய போதும் அதிகார மையத்தை அடையவே முடியல என்ற போது அவர் என்ன செஞ்சாரு? வேற வழி இல்லை, இனி அதிகாரத்தை அடையலைன்னா அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு நாளைக்கு வசூல் பண்ணி சாப்பிட்டு வாழ முடியும்? இங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் ஈழத்தமிழர்கள் நிதி கொடுத்தாங்க. வசூல் பண்ணி சாப்பிட்றாரு அவரு. அப்புறம் வேற எப்படி சாப்பிடுவாங்க? அவருடைய கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான சோர்ஸ் இருக்கும். இந்த கட்சியை பொறுத்தவரை இல்லைன்னா ஈழத்தமிழர்கள் பணம் கொடுத்து தான் கட்சி நடத்துறாரு அவர். அவர் சாதாரணமான ஒரு ஆள் தான். அவர் எந்த பின்னணியும் இல்லாதவர்.
தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறனால சொல்கிறேன். அவர் சினிமாவில் இருந்தார், அது பெரிய அளவில் வெற்றி பெறாதவர். ஒரு படம் அந்த தம்பி மட்டும்தான் வெற்றி படம், சில படங்கள்லாம் அவருக்கு ஓடலை. அதனால் திரைத்துறையில் சினிமாவில் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறாத செட்டில் ஆகாத ஒரு டைரக்டர், அவர் சம்பாதிக்காத டைரக்டர், அவர் அப்படி தான் ஒரு நிலைமை அவருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஈழப் பிரச்சனையினுடைய அந்த இறுதி யுத்தத்தில் ஒரு மிக பெரிய ஒரு வீழ்ச்சி வருகிற போது ஈழத்தமிழர்களினுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவராக அவர் மாறுறாரு. அதில் தான் அவர் கட்சி தொடங்குறாரு. தொடக்க கட்டம் பூராமே வந்து என்னன்னா அதிமுக தான் அவரை பேக்கப் பண்ணுச்சு. ஏன்னா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பேசினார். அப்போ தொடக்கத்தில் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை முழுக்க முழுக்க வந்து வழி நடத்தியது எல்லாமே வந்து தொடக்கத்தில் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவு இருந்துச்சு, அவருக்கு ஈழத்தமிழர்கள் ஆதரவு இருந்துச்சு. அவருடைய சொந்த சமூகம் சார்ந்தவர்களும் அவரை வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பல பேர் முயற்சி பண்ணாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் சீமானனுடைய இந்த அரசியல் பயணம் இவ்வளோ நாள் நீடிச்சது. ஏன்னா பல பேரால் கட்சி நடத்த முடியலை. கட்சி நடத்துறது எளிது இல்லையே, பல வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தானே கட்சி நடத்த முடியும். அப்போ இவருக்கு ஒரு மேடை பேச்சு வசப்பட்டதுனால இவர் அதை வச்சுக்கிட்டு டைலாக் பேசிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. அதனால் அவர் வந்து வெளிப்படையாகவே விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டார். அதனால் வருகிற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி போவதற்கான சாத்தியங்கள் அவருக்கு இருக்கிறது. ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணமே இது மாதிரியான ஒரு ஐடியான்ற மாதிரி சொல்கிறீங்களே, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை இவரை வம்பளுக்கிறதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? திமுகவை அடிக்கிறதுக்கு மூலமா திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டுகிற வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ திமுகவிற்கு நேர் எதிரான ஒரு இடத்துல யார் இருக்கா? அதிமுக தான் இருக்கு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு விக்கிரவாண்டியில், அடுத்த மாதம் 22ஆம் தேதி வந்து மாநாடு போடுறாரு. அவர் எதை டார்கெட் பண்ணி வர்றாரு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவை தான் அவர் டார்கெட் பண்ணி வர்றாரு. அப்போ மாநிலத்தில் ஏற்கனவே சமபலம் இருந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்த திமுகவும் அதிமுகவில் அதிமுக பலம் குறைந்திருக்கிறது. அதுக்கு ஒரு தலைமைக்கான வெற்றிடமாக அது மாறி இருக்கிறது. அப்போ அந்த இடத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு போட்டிக்குள்ளதான் விஜய் உள்ள வர்றாரு. அதனாலதான் அந்த எம்ஜிஆரை மேற்கோளா காட்டுறாங்க, வேற யாரையும் மேற்கோள் காட்டல. எம்ஜிஆர் மேற்கோளா காட்டுறாங்க, அவங்க அண்ணா காட்டாருங்க. அண்ணா திமுகவை தான் மெயினா காட்டுறாரு. அதனாலதான் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டுறாருன்னா அண்ணா திமுகவை காட்டுறாரு. நடிகராக இருந்து முதலமைச்சரான வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. அதனால அப்படி வர்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இவர் என்ன செய்யறாருன்னா திமுகவுக்கு எதிரான சக்திகளுக்கு ஒரு முதன்மையான சக்தியாக தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு. அதற்கான ஒரு விஷயம்தான் கலைஞர் குறித்தான அவதூறுகளை அவர் பேசுறாரு. அதற்கான ஆதாயத்தை அவர் அதிகாரத்திலே அறுவடை செய்யணும்னு ஒரு கணக்கு போடுறாரு, ஒரு பிளான் பண்ணி தான். அந்த நேரத்தில் வழக்கு வருது. அந்த வழக்கின் வழியாக இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி இருக்குல்ல, இமேஜ் டேமேஜ் ஆகுது. அவர் வந்து இந்த மாதிரி தரக்குறவா பேசுறாரு, தான் கட்சிக்காரனை பற்றியே தப்பா பேசுறாருங்கிற ஆடியோவை வெளியிடுறது மூலமாக அவருடைய இமேஜ் மிக மோசமாக பாதிக்கப்படுது. அதனால அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அவரை பற்றி குறித்து ஒன்று தவறாக பேசியிருக்கிறாரு. அவர் ஜாதியவாதி அப்படி இப்படின்னு பேசுறாரு. அவர் சம்பந்தமே இல்லாமல் பேசுறாரு. அவருடைய மனைவி வந்து புதுக்கோட்டையில் எஸ்பியா இருக்காங்க, இவர் திருச்சியில் எஸ்பியா இருக்காரு. இது 2 பேரும் வந்து ஐபிஎஸ் படிச்சுதானே இருக்காங்க. இவர் என்னமோ 2 பேருக்கு வந்து பக்கத்து மாவட்டத்தில் எப்படி வேலை கிடைச்சிச்சு அப்படிலாம் பேசுறாரு. படிக்கணும், படிக்காமல் இருந்தால் வந்து அது புரியும் உங்களுக்கு. ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க, அதனால பக்கத்தில் வேலை கிடைச்சிருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி இருப்பாங்க. சிபாரிசுலாம் பண்ண முடியுமா சார்? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு தகுதி இருக்குல்ல. சிபாரிசுங்கிறது என்ன, அவங்க தகுதியற்றவங்களா? அவங்க ஐபிஎஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். பக்கத்து மாவட்டத்தில் போடக்கூடாது ஏதாவது அரசியல் சட்டத்தில் எழுதிருக்காங்களா? அரசியல் சாசனத்தில் இருக்கா? பக்கத்து மாவட்டத்தில் ஐபிஎஸ் ஆக ஒரு கணவனும் மனைவியும் இருந்தா பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து வேணா சட்டத்தை வேணா திருத்துங்க, அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இதை ஏன் பேசுறாருன்னா அவருடைய மனைவி வந்து வேற இதை சார்ந்தவங்க, வேற மாநிலத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு திருமணமாக இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் எப்படி சீமானுடைய அரசியல் என்னன்னா கொள்கை அடிப்படையிலான அரசியல் கிடையாது, பிறப்பின் அடிப்படையிலான அரசியல். தமிழர் வந்து தூய தமிழரும் பாரு. அவரு என்ன தூய தமிழர்? இவர் எங்கிருந்து பிறந்தாருன்னு இவருக்கு வேற கதை சொல்றான். இவங்க முன்னோர்கள் வந்து கேரளாவிலேருந்து வந்தாங்க, ராமநாதபுரத்துக்கு பஞ்சமலைக்கு வந்தாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா பிறப்பின் அடிப்படையில் ஒரு அரசியலை கட்டமைக்க முடியுமா? நான் என்ன கேட்குறேன், பிறப்பின் அடிப்படையில் அரசியல் பேசுவதுங்கிறது மூலம் நாகரிகமானதா? ஒரு மனிதன் சக மனிதன்ட்ட நீங்க என்ன ஆளுகன்னு யார் கேட்குறா? சாதி வெறியர்கள் கேட்குறான். வேற யாராவது கேட்குறானா? வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ யாரா இருந்தா என்னங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், வைகோவுக்கு வந்து அவருடைய தாய் மொழி தெலுங்கு,
அவர் தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்ணாரா, ஆந்திராவுக்கு அரசியல் பண்ணாரா? தமிழ்நாடு தான் பண்ணாரு. சரி, ஈழத்தமிழர்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்தது யாரு? வைகோ அவர்கள் தான். அவர் வந்து தூய தமிழர் கிடையாது அப்படின்னு பேசுறாரா இல்லையா? அவரு வைகோவை குறிவைத்து வந்து அட்டாக் பண்றாரா இல்லையா? சரி, அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக, பகுத்தறிவுக்காக பல பிரச்சாரங்களை செய்து வாழ்நாள் முழுக்க போராடியவர் தந்தை பெரியார். அவர் காந்தி காலத்தில் விடுதலை போராட்ட வீரர், பின்னாடி சமூக நீதிக்கான சாதி ஒழிப்பு போராளி, தான் சொத்து மொத்தத்தையுமே பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு எழுதி கொடுத்தவர். துறவின்னு சொல்லிக்கிறவன் கூட பல கோடி சொத்து வச்சிருக்கான், 1000 கோடி சொத்து வச்சிருக்கான். ஆண்டிகையில் ஓடு இருக்கும், அது கூட உனக்கு இல்லைம்பாங்க. அது மாதிரி எதுவுமே வச்சுக்கிற கூடாது ஒரு துறவிக்கான இலக்கணம். சில சாமியார் என்ன சொல்றான், அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிறான், காட்டை ஆட்டையை போடுங்கிறான். எத்தனை சாமியாரை பார்க்குறோம்? கார்பரேட் சாமியார ஒரு சாமியார் தான் அது இல்லைங்க, பல சாமியார்கள் இருக்கான். ஒரு சாமியார் தீவு வாங்கி போய் செட்டில் ஆயிட்டோம்ங்கிறான் நடிகையோட போய். பல சாமியார்களை பார்க்குறான். சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம்பா. சாமியாருக்கும் போலி சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டதுக்கு, பிடிபட்டா போலி சாமியாரு, பிடிபடலைன்னா அவன் சாமியாருன்னா. அப்போ பல வகையான ஆட்கள் இருக்கு. ஆனா கடவுளின் பேரால் மக்களை வந்து ஏமாற்றுகிற இந்த கோஷ்டிக்கு மத்தியில கடவுள் மறுப்பை பேசிய பெரியார் என்ன செஞ்சாரு? தன் வாழ்நாள் முழுக்க வந்து தன்னுடைய முன்னோர்கள் சொத்து, இவர் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு எழுதி கொடுத்துட்டார்ல. இப்ப யார் துறவி? ஜெகத்குரு துறவியா, நித்யானந்தா துறவியா? யாரு துறவி? பெரியார் தானேங்க துறவி. துறவுனா என்ன? உன்னுடைய இது தனக்குரியதை வந்து பிறருக்கு கொடுக்குற மனம் இருக்கிறவன் தானே துறவு. பெரியார் தானே துறவி. அப்ப அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சவரை அவர் பிறப்பால வந்து தமிழர் கிடையாது அப்படின்னு தரக்குறைவா வந்து சீமான் மேடை தோறும் பேசினார். அதனால சீமானுடைய அரசியல் என்பது இழிவான அரசியல். ஓகே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் எனக்கு சொந்தக்காரன், அத்தனை பேர் என்னுடைய ஊர்க்காரன் அப்படின்னு உலகத்திற்கு கூடிய அத்தனை பேரையுமே சொந்தம் கொண்டாடுவதுதான் தமிழனுடைய மரபு, தமிழனுடைய பண்பாடு. ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா, தமிழ்நாட்டுக்காகவே உழைத்த தலைவர்களை, வரலாற்றில் வந்து போற்றப்படக்கூடியவர்களையெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் கொச்சப்படுத்தின ஒரு ஆளுவர். இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்க, கலைஞருடைய முன்னோர்கள்லாம் ஏதோ ஆந்திராலேருந்து வந்தாங்கன்னு ஒரு கதையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேலையே அதுதான். நாம் தமிழர் கட்சியினுடைய வேலையே என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஆளை வந்து பாராட்டுவது அல்லது வீழ்த்துவது அப்படின்னு ஒரு அரசியலை பண்ணுறாங்க. ஓகே, இந்த கேவல அரசியலுக்கு இவன் அரசியலே செய்ய தேவையில்லைங்கிறேன் நான். இப்போ இந்த இன வெறியும் பாங்கல. அதாவது பாஜகனா என்ன? இஸ்லாமிய வெறுப்பு, சிறுபான்மை வெறுப்பு. நாம் தமிழர் கட்சினா பிறமொழி வெறுப்பு. மொழி சிறுபான்மை மக்களை, சௌராஷ்டிரா மக்களை, தெலுங்கு பேசுகிற மக்களை, நாயக்கர்களை, உருது இஸ்லாமியர்களை, உருது முஸ்லீம்களை, பிற மொழி பேசுகிற தமிழ்நாட்டிலே மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவங்களை தங்களின் பகைவர்களாக காட்டுகிற ஒரு போலி அரசியலை அவங்க செய்கிறாங்க. ஆனால் இதுக்கு மாறா இன்னொன்று செய்கிறான். கைபர் கணவாய் வழியாக வந்த ஆரியர்கள் இருக்கான்ல, அவன் இந்த மண்ணின் மைந்தரே கிடையாது. அவன் தமிழை நீச பாஷைங்கிறான், சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறான். அவனை இவன் என்ன சொல்றான்னா, இவங்க நாம் தமிழர் கட்சியில தூய தமிழருங்கிறாங்க. தெலுங்கு பேசுறவன் 500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு படையெடுப்புல அந்த காலத்துல 500 வருஷமாச்சு வந்து இங்க வந்து கிடக்கான். அவனை வந்து என்னடான்னு கேட்டா அவன் தமிழர் இல்லைங்கிறான். கைபர் கணவாய் வழியா வந்தான் பாருங்க ஆரியரே, அவன் தான் தமிழருங்கிறான். அப்போ இதை யாரை காப்பாத்துறதுக்கு இந்த வேலை செய்யறான்? திராவிட இயக்கம் வந்து ஆரியர்களை வந்து ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக காட்டினாங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இவர் ஆப்போசிட்டா காட்டுறது மூலமாக ஆரியர்களுக்கான வேலையை தான் அவர் செய்கிறார். பிராமணர்களுக்கான வேலையை செய்து கொண்டு அவர்களிடம் வாங்குகிற ஆரிய கைக்கூலியாக மாறிவிட்டார். திராவிடத்தை வீழ்த்துங்கிறார். சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு என்ன இருக்கு? ஓகே, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. எனவே இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட சாதி மீதான வெறுப்புங்கிறது இருக்குல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தெலுங்கு பேசுகிறவர்கள் மீதான வெறுப்பை கட்டமைக்கிறாங்கல்ல. இப்போ திராவிட இயக்கங்கள்லாம் வந்து பிராமணர்கள் மீதான ஒரு வெறுப்பை, ஒரு துவேஷத்தை தானே கற்பிச்சாங்க அப்படின்னு சில பேர் விவரம் இல்லாமல் கேட்குறான். தந்தை பெரியார் சொல்றாரு, பிராமணர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொள்றாங்க. அப்படி கருதி கொள்றதுல என்ன தவறுன்னு சில பேர் கேட்குறான். ஏன் அப்படி கருதக்கூடாதா? அவங்கள பற்றி உயர்வாக நினச்சிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன? ஒரு தெருவில் எல்லா பெண்களும் எல்லா குடும்பமும் வசிக்கிற ஒரு தெருவில் ஒருத்தன் மட்டும் ஒருத்தன் வீட்டில் இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு போடு போண்டான்னு வச்சுங்க, மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் நிலைமை என்ன ஆகும்? மற்ற பெண்களை அது கொச்சைப்படுத்துவதாக மாறிவிடாதா? அது போலத்தான் தன்னை ஒருவன் உயர் ஜாதி என்று சொல்லிக் கொள்கிற போதே மற்றவர்களை கீழானவனாக அவன் கருதுறான். இந்த ஆதிக்க உணர்வை தான் நம்ம வெறுக்கிறோமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதான வெறுப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு.
நீங்களும் நானும் உறவாக இருப்பதற்கு, பிராமணர்களும் பிராமணர் அல்லாதவர்களும் உறவாக இருப்பதற்கு இந்த ஆதிக்கம் தடையாக இருக்கிறது. இந்த ஆதிக்கத்தை நீங்கள் கைவிட்டு விட்டால் நாம் எல்லோரும் அன்போடு பழகுவதற்கு இது ஒரு நாள் ஒரு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இன வெறுப்பு அல்லது ஜாதி வெறுப்பு அல்லது, அந்த ஆதிக்கத்தை காட்டி பிற சமூகங்களுக்கு என்ன செஞ்சான், கல்வி கிடைக்காம பண்ணிவிட்டான். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி ஆளுகிற போது அத்தனை அதிகார பொறுப்புலையும் அந்த சமூகம் இருந்தது, உயர் சமூகம் தான் இருந்தது. மற்றவனுக்கு கல்வி கிடைக்காம, மற்றவனுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்காம பார்த்ததுனால தான் அந்த அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், பிற்படுத்தப்பட்டவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம திராவிட அரசியல் பேசுறோம். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஆரியத்தை ஏற்றுக்கொள்வோம், திராவிடத்தை வீழ்த்துவோம் கருத்துல பேசுறாரு. பிராமணர்கள் தூய தமிழர்கள்ங்கிறார். ஓகே, இதுதான் சீமான் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை துரோகத்துக்கான. ஏன்னா சீமான் தொடங்குற இடம் அது. பெரியார் மேடைகள்ல தாங்க சீமான் அடையாளம் பெற்றாரு. சினிமா எடுத்ததுனாலாம் ஒருத்தர் பெரிய தலைவராக முடியுமா? இப்ப நான் கேட்கிறேன், களஞ்சியம்னு ஒரு டைரக்டர் கத்தி கிடக்காப்புல அரசியலுங்கிற பேர்ல, அவரை கட்சி தலைவராக ஏத்துக்குருவானா? அவரும் ஒரு அமைப்பு ஏதோ வச்சிருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு 7-8% ஓட்டு வருமா அவருக்கு? அவர் எங்கே அடையாளம் பெற்றாரு? பெரியார் மேடைகள் அடையாளம் பெற்றாரு. பெரியாரை பேசியதால 10-16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் பேசியதுனால அடையாளம் பெற்றவர், பெரியார் விருது பெற்றவர் சீமானே. பெரியார் தமிழர் கிடையாது, திராவிடத்தை வீழ்த்தோன்னு அவர் சொல்றாருன்னா, இவ்வளவு நீண்ட காலமாக பயணித்த கொள்கைக்கு எதிராக அவர் பேசுறாருன்னா, நான் அதனாலதான் நான் சீமான சுருக்கமா சொல்றேன். மரத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுனால கோடாரி மரத்தை வெட்டுது பின்னாடி, மரத்திலிருந்து உருவாகி அந்த மரத்தையே வெட்டுறது மாதிரி கோடாரி காம்பு தான் சீமான். திராவிடத்தால் உருவாக்கப்பட்டவர் திராவிடத்தை வெளுத்து வரான். ஓகே, இப்ப அவர் எங்கே போய் மல்லு கட்டுறாரு? தனக்கு நமக்கு லைம் லைட்ல இருக்கணும், நம்மளை பற்றி பேசு பொருளாக இருக்கணும், நம்மளை ஒரு ஆளாக கருத மாட்டேங்கிறாங்கிறதுக்காக ஒரு எஸ்பிகிட்ட போய் ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எஸ்பிகிட்ட போய் சண்டை போடல, போலீஸுடைய அவங்களுடைய அந்த தொடர்பு இருக்குல்ல, அவர் பல மாவட்டங்களுக்கு வேலைக்கு போவார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவார், அவருக்கு பல பேர் நெருக்கமாக இருப்பாங்க, பல எஸ்சி நெருக்கமாக இருப்பாங்க. யாராவது கட்சிக்காரன் மேலே நாளைக்கு ஒரு வழக்கு போடுறதுக்கு காரணமாக இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். நீ வீரமாக பேசுகிறங்கிற பேரில் உங்களுக்கு சேஃப்டி இருக்குது, நீங்கள் தலைவராக இருக்கீங்க, நீங்கள் அவரை எதிர்த்து அறிக்கை விடுறீங்க. போலீஸ்காரர்கள் மீதான ஒரு தனிப்பட்ட பகை சாமானிய தொண்டனை பாதிக்குமா பாதிக்காதா? இல்ல எப்பவுமே இல்ல ஒரு விவஸ்தை வேணுமா வேணாமா? இல்ல போலீஸ்காரர் குறித்த ஒரு விஷயத்தை பேசுனதுனாலதான் சவுக்கு சங்கர் மேல இவ்வளவு குண்டர் வழக்கு போட்டாங்க. இல்ல காவல்துறைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எப்பவுமே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து. அதெல்லாம் கிடையாது, எப்பவுமே கிடையாது. அவர் நேரில் பார்த்தா சரண் அடைஞ்சிருவாரு. சீமானை பத்தி உங்களுக்கு இல்லையா? நம்ம மேடையில பேசும்போதே காவல்துறையை பத்தி அவ்வளவுதான் பேசுவாரு. அதெல்லாம் கிடையாது. அவங்க கைகூலி திமுகவோட அது சும்மா திமுகவை தாங்க அவர் அட்டாக் பண்ணுவாரு. காவல்துறையிட்ட அவர் சொல்லுவார், நாளைக்கு அவரே டிஜிபியா மாறலாம். இவர் எப்படின்னா 23ஆம் புலிகேசி மாதிரி தான், உன்னை நம்பி நான் படையெடுத்து விட்டேன் நடான்ற மாதிரி தான். கடைசி நேரத்தில் மாறிடுவாப்புல. அதனால இவரை நம்பிலாம் நீங்க எதுவுமே பேசவே முடியாது. சரி. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடியவங்க, சாதாரண பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு காவல்துறையோடு பகை வளர்ப்பது என்பது கட்சி வளர்ப்பதற்கு உதவுமா? எதிரானதா? எதிரானதா, நிச்சயமா எதிரானது. இதை ஒரு கட்சி தலைவர், ஒரு பொறுப்பான ஒரு கட்சி தலைவர் இதை செய்யலாமா? இது மாதிரியான போக்கை அவர் எப்பவுமே செய்வார். இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவர் எஸ்பிட்ட போய் இவர் நீ சட்டையை கட்டிட்டு வரலாம் சொல்றாருல. வீரலட்சுமின்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, என் வீட்டுக்காரர் குத்துச்சண்டை வீரரு, பாக்ஸர் அவரு, நீ சண்டைக்கு ஒத்தைக்கு ஒத்தவான்னு கூப்பிட்டுச்சுல, இங்க போனீல, அப்ப அங்கே போய் சண்டை போட்டு அப்புறம் இங்க வாங்க. நான் கேட்கிறேன், அப்ப என்ன நான் நினைக்கிறேன், சவால்னு ஆரம்பிச்சா அந்த சவாலை ஏத்துக்கங்க. விஜயலட்சுமி வீடியோ போட்டுச்சுல, எவ்வளவு நம்ம அதை சொல்றதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு வார்த்தையில பேசுச்சுல, இப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதெல்லாம் ஒரு எஸ்பி வெளியிட்டாரு, வருண்குமார் வெளியிட்டாரு, அதை விஜயலட்சுமியே தானே வெளியிட்டுச்சு. அப்போ உங்களுடைய கடந்த கால தவறுகள் உங்களை துரத்துக்கிறது. உங்களுடைய நிகழ்கால தவறுகளை ஒருத்தன் கட்சிக்காரன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், அதை போலீஸ்காரன் வெளியிட்டான்னு நீங்க வருத்தப்படுறதுக்கு பதிலாக இவ்வளவு பண்பாடற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருக்கலாமே. இவ்வளவு தரக்குறைவான விஷயங்கள் நீங்க பேசாமல் இருந்தா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஆயிரும்ல. ஓகே. அப்ப என்னன்னா, நான் ஒரு வார்த்தையை தப்பா பேசுறேன், நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க, ரெக்கார்ட் பண்ண மேல நான் கோவப்பட்டா பேசுனது நான் தானங்க, கருவியா காரணம், ரெக்கார்ட் பண்ணதா காரணம்? இதைத்தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே. இங்கே பீச்சில் பேனா சிலை வைக்க போகும்போது அந்த ஒரு கட்சி கூட்டம் ஒன்று அறிவிச்சாங்க, அதாவது கருத்து கேட்பு கூட்டம் சொல்லிட்டு, அதில் மேடையில் போய் நீ வச்சா அதை உடப்பேன்னு சொன்னவர் சீமான். ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் எதிர்த்து பேசி பல விஷயங்களை பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட நேரடியாக இவர் சண்டை போடுறது, அதுக்கு அவர் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி, நான் யார்ட்டையும் யாசகம் பெறல, நான் என் சொந்த உழைப்பில் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் ஸ்டேட்டஸ் போட்டு பண்ணுறது, பதிலுக்கு பதில் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த செயலாக இருக்குது? முதல்ல அதிகாரிகள் என்னென்னா, நாளைக்கு சீமான் ஒரு பொறுப்புக்கு வந்தால் அவரை பாதுகாக்கிற இடத்துல வருண்குமார் இருப்பார். காவல்துறை அதுக்கு தானே இருக்கு.
காவல்துறை வந்து எவ்வளவு அத்துமீறல்கள் எல்லாம் நடத்தியிருக்குங்கிறது ஒரு உதாரணம் சொன்னேன். கலைஞரை வீடு புகுந்து தூக்குனாங்களா இல்லையா? அவர் காலையில் லுங்கியோட வீட்டில் இருக்கும்போது நடுராத்தில் அவர் வீட்டுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? கண்டிப்பா. அதனால காவல்துறை வந்து திமுகவுக்கு எதிரானதுன்னு சொன்னாங்களா அவங்க? அப்படி இல்லை. அன்றைக்கு வந்து அந்த உத்தரவு போட்டது தான் நம்ம அதை விமர்சித்தோம். இப்போ காவல்துறை என்பது என்ன அந்த இடத்துல அவங்க ஏவப்பட்டிருக்காங்க, அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தனிப்பட்ட பகை வளர்ப்பது என்பது அது இன ரீதியாக வளர்த்தாலும் சரி, ஜாதி ரீதியாக வளர்த்தாலும் சரி, அதிகாரப்பூர்வமாக நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒரு தவறான அணுகுமுறை. ஓகே. தனி மனித பகை வளர்ப்பதுங்கிறது ஒரு கட்சி தலைவனுக்கு அழகல்ல. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.